ஹாய் காய்ஸ். ஸோ கையல் பண்ண ஒரு முட்டாள்தனமான விஷயத்தினால இப்போ அவளோட உயிருக்கே வந்து ஆபத்து வரக்கூடிய ஒரு நிலமை வந்துருச்சுங்க. எதுக்காக இப்படி அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அவளை யார் காப்பாற்ற போகிறாங்க, அதுதான் வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கையலுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கவே கூடாது. இந்த சிவசங்கரையும் சரி தீபிகாவையும் சரி நம்ம ஒரு வழி பண்ணியே ஆகணும். இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு தெரியாமல் ஏன் புருஷனை மறைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற கோபம் பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளே வந்துருச்சு. இவ்வளோ நாள் வரைக்கும் கையல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம பொறுமையாக இருக்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால் வீட்டில் இருக்கிற யாருக்குமே இவளோட இதுவே வந்து பிடிக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எப்போ பார்த்தாலும் வெயிட் பண்ணலாம் பொறுமையாக இருக்கலாம் அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு வந்து தோணிக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ வந்து எழில் விஷயத்தில் நம்ம இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னா அது நமக்கே வந்து பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எழில நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறேன். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கையலுக்கு இந்த விஷயத்தில் ஒரு சுயநலம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ தனக்கு ஒன்று அப்படின்னா மட்டும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து இப்போ இந்த முடிவு எடுத்திருக்காங்க. பட் மற்ற விஷயத்துலையும் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இப்போயாவது எடுக்கணும்னு தோணுச்சு, அது வரைக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்பவே கோவப்பட்ட நம்ம கையல் பார்த்தீங்கன்னா நம்ம சக்திக்கு கால் பண்ணி இதுக்கு மேலே நான் இந்த விஷயத்த சும்மா விட போகிறது கிடையாது சக்தி. என் ஹஸ்பண்டை எனக்கு தெரியாமல் இப்படி மறைச்சு வச்சு இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்க கேம் விளையாடிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் எழில் சேர்ந்துடக்கூடாது, எழில் கூட நான் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணி இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த இந்த சிவசங்கரி தீபிகா 2 பேருமே சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த தீபிகாவுக்கு எழில கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசை ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, என்ன கையல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இப்படி எல்லாமல் ஒரு பொண்ணு இருப்பா, ஆல்ரெடி எழில் கல்யாணம் ஆனவரடி அப்படின்னு சொல்ல, அவளுக்கு அதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம் இது சக்தி. ஸோ அதனால் அந்த தீபிகா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறா. பத்தாததுக்கு சிவசங்கரி கூட இருந்துக்கிட்டு அவளை இன்னும் எவ்வளோ ஏற்றி விட முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் இன்றைக்கே நான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போகிறேன், அவங்க 2 பேர்த்தையுமே நானே உண்டு இல்லைன்னு பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கையல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபமாக வந்து பேசுகிறாங்க. சக்தி இதை கேட்டுட்டு, இங்கே பாரு கையல், நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, எப்பயுமே வந்து பொறுமையாக தானே இருப்ப, இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ அவசரப்படுற, நமக்கு இன்னும் எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியலை, அவரோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் நமக்கு இன்னும் சரியாக தெரியாது, அவர் நம்ம கையில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தானே இருக்கணும், ஒருவேளை அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டா பிரச்சனை ஆயிரும்ல கையல் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல சக்தி, பிரச்சனை ஆகணும்னா ஆகட்டும், இதுக்கு மேலே ஆகிறதுக்கு என்ன இருக்குது சொல்லு பார்ப்போம், எழில் காணாமல் போனதுலேருந்தே எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான், அந்த சிவசங்கரி தேவையில்லாமல் என் மேலே இப்படி ஒரு கேவலமான பழியை போட்டு ஊர் உலகம் முன்னாடி எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ அசிங்கமாக பேசினாங்க, அவ்வளோ அசிங்கமாக பார்த்தாங்க, அது எல்லாத்தையுமே தாண்டி நான் வந்து எப்படியாவது எழில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் கிடையாது, வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை நல்லாவே தெரியும்ல, ஸோ ரவுடி பசங்களை விட்டு அடிக்க வச்சது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து போயிடுச்சு, அன்புவுக்கு வேலை வந்து போச்சு, மூர்த்திக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே தள்ளினாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அந்த சிவசங்கரி ஒருத்தினால மட்டும்தான் நடந்திருக்கு. அப்போது அவளை பொறுத்த வரைக்கும் நானும் சரி என் குடும்பமும் சரி உருப்படியாக இருக்கவே கூடாது, எங்களை அழிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவளோட நோக்கம். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும், ஒருவேளை இந்த நேரத்தில் எழில் இங்கே இருந்திருக்காருன்னு கூட கண்டிப்பாக வந்து அவங்க அம்மான்னு கூட பார்த்துருக்க மாட்டார், நிச்சயமாக அந்த சிவசங்கரியை கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்கு தான் தள்ளியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது எல்லாமே வந்து ஓகே தான் கையல், பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ல, இல்லை சக்தி, இதுக்கு மேலே இந்த விஷயத்த நான் சும்மா விட்டு வைக்க போகிறது கிடையாது, இப்போவே நேராக நான் சிவசங்கரி வீட்டுக்கு போக போகிறேன், அந்த சிவசங்கரியை நானே என் கையால் அடித்து அவளுக்கு எதிராகவே நான் வந்து சவால் விட போகிறேன், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, பயந்து கிடந்தது எல்லாமே வந்து போதும் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையல் வந்து ஃபோனை வச்சிடறாங்க. ஸோ சக்தி வந்து ஏய் கையல் இரு அப்படின்னு சொல்ல சொல்ல கேட்காம நம்ம கையல் வந்து ஃபோனை வச்சிடறாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, உடனே கிளம்பி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கையல் வந்து வீட்டில் இருக்கிற யார்கிட்டையுமே இதை பற்றி எதுவுமே வந்து சொல்லாமல் அந்த இடத்த விட்டு உடனே வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ எங்கே போகிற கையல் அப்படின்னு காமாட்சி கேட்கும்போது, ஒரு முக்கியமான விஷயமா போகிறேம்மா, போயிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த நேரம் இந்த பக்கம் நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, என்ன இவ சொல்ல சொல்ல கேட்காம போய்கிட்டு இருக்காளே, ஒருவேளை ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம சக்தியும் வேகமாக பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் பண்ணுமா, நான் வந்து கையல் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ அந்த பக்கம் கிளம்ப, இவ இந்த பக்கம் கிளம்ப, நம்ம சக்தி வேகமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கையல் கையல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னம்மா சக்தி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கையல் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாம்மா வெளியில் எங்கேயோ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு சொல்ல, ஐயோ ஏம்மா அவளை வந்து வெளியில் விட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் கையல் ஏன் சக்தி என்ன ஆச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு மூர்த்தி கேட்க, ஆமாம் நான் பெரிய பிரச்சனை தான், நான் கையல் வந்து
வந்து எழில் வந்து இந்த மாதிரி காணாமல் போனதுக்கு காரணம் எல்லாமே அந்த சிவசங்கரி, தீபிகா அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேரையுமே நான் உயிரோடயே விட போகிறது கிடையாது. அவங்கள நான் வந்து கண்டிப்பாக கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன சக்தி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? கையில் இதை பற்றி எதுவுமே எங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இதை பற்றி உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு நினச்சி தான் கையல் வந்து எதையுமே உங்ககிட்ட சொல்லாமல் அவள் பாட்டுக்காக போயிட்டா. நான் எவ்வளவோ தூரம் அவகிட்ட சொல்லி பார்த்தேன், இப்போதைக்கு போகாத கையல் எழில் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை அவள் எதுவுமே வந்து கேட்கலம்மா. இப்போ நேராக வந்து சிவசங்கரியை பார்த்து நான் அவளை வந்து என்ன பண்ணுறேன்னு பாரு, என்னை எப்படி அவள் கடத்தி என்னை கொல்லணும்னு நினச்சாலும் அதே போல் நானும் அவளை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சி போயிருக்காம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்த சிவசங்கரி வேறு ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருப்பா. அது மட்டும் கிடையாது, அவளுக்கு நிறைய அடியாட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மதம் இருக்குது. அதை வச்சு ஒருவேளை மறுபடியும் நம்ம கையில் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதாம்மா நான் உடனே வந்தேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு காமாட்சி ரொம்பவே பதற ஆரம்பிச்சுறாங்க. ஐயையோ! என்ன மூர்த்தி இப்படி ஆகுது? கயல் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாளே அப்படின்னு சொல்ல, முதல்ல கயலுக்கு ஃபோன் பண்ணுறேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி பார்த்தீங்கன்னா கயலுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் கயலுக்கு ரிங் வந்து போகுது, ஆனால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்னம்மா கயலுக்கு ரிங் போகுது எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உள்ளே இருந்து அன்பு பார்த்தீங்கன்னா வெளியில் வராரு. என்னென்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கேட்கும்போது நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. என்னன்னே அக்கா நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் அவங்க பாட்டுக்கா போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? அந்த சிவசங்கரி வேற ரொம்ப மோசமான பொம்பளையாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவனுக்கு வேற கையில் அடிபட்டிருக்குல்ல, ஸோ அதனால இப்போ என்னால் கூட போக முடியாத ஒரு நிலைமை இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, டேய் டேய் அன்பு நீ பேசாமல் பொறுமையாயிருடா, நீ வீட்டை பார்த்துக்கோ, நான் போய் கையில் வந்து பார்க்குறேன், நீ வா சக்தி, நாங்கள் நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேண்ணே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. காமாட்சி வந்து இரு நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா நீங்கள் வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் போய் வந்து கையில் சமாதானப்படுத்தி அவள் வீட்டுக்கு போகாமல் நாங்கள் வந்து பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறோம், வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற எல்லாத்தையும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் மூர்த்தியும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவத்தோட பயங்கர ஆக்ரோஷமாக வந்து சிவசங்கரி வீட்டுக்குள்ளே போயிட்டு, ஏய் சிவசங்கரி வெளியில் வாடி, இதுக்கு மேலெல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. என் புருஷனை என்கிட்ட இருந்தே நீ பிரித்து வச்சுட்டு இவ்வளோ பெரிய கேவலமான ஒரு ட்ராமா பண்ணியிருக்க, முன்னெல்லாம் நான் உயிரோட விட்டு வச்சதே பெரிய விஷயம்டி, ஒழுங்கு மரியாதையாக வெளியே வாடி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிவசங்கரி வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம கையில் வந்து கத்திக்கிட்டே இருக்கா. அங்கே வேலை பார்க்குற அந்த அம்மா வெளியில் வர்றாங்க. வந்து என்னம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அந்த சிவசங்கரி வீட்டுக்குள்ளே இல்லையா அப்படின்னு சொல்ல, மேடம் வீட்டில் இல்லைம்மா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, எனது வெளியே போயிருக்காங்களா, எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்ல, மேடம் வந்து ஒரு வேலை விஷயமா வந்து வெளியூர் வரைக்கும் போயிருக்காங்கம்மா, வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்ல, ஸோ உடனே நம்ம கையலுக்கு பார்த்தீங்கன்னா கோவம் இன்னும் அடங்கவே மாட்டேங்குது. அப்போது அந்த தீபிகா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்ல, தீபிகா மேடம் வந்து ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன்னு சொன்னாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம கையில் எதுவுமே பேசாமல் அடுத்த அட்டாக் நம்ம தீபிகாவை தான் பண்ண போகிறாங்க போல இருக்குது. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.